நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கை பதிவில் இது பார்க்க மேலே இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதே லேட்டு தான். அதுக்கு முன்னாடி கைஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. கைஸ் இப்போல்லாம் தீபாவளி மாதிரியே இல்லை. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம மில்கி பாரை மொட்டை மாடியில் விட்டோம். பையன் ரொம்ப பயந்துட்டான் ஒரு பிஜிலி சவுண்டுக்கு. மற்ற நேரத்துலாம் பெரிய வீரனாட்டு இருப்பான். அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்புறம் கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி வீட்டில் யாரும் இல்லாதனால நான் தான் சமையல் நண்பர்களே. வீட்டில் யாரும் இல்லை கைஸ், ஸோ நானே சமைச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் பேப்பர் பொம்மை வெடிச்சிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பையன் ரொம்ப பயந்துட்டான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தீபாவளி டைமில் சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்புறம் காலிங் பில் அடிச்சது யாரும் சொல்லி கருத்து வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஃப்ரெண்டு ஹரிஸும் அவன் தம்பி ஆபிந்து வந்திருந்தாங்க. மன்மத குஞ்சு ஹரிஸ். ஸ்வீட்லாம் சாப்பிட்டு அப்புறம் வாழ்க்கை பதிவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகலான்னு சொன்னாங்க. அதனால் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியாலே ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சனால அங்கேயே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு கற்பகம் தேட்டர் போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம். 4:50 படத்துக்கு போகிறோம். 4:50 நம்ம கரெக்டாக தேட்டருக்கு போயிட்டோம். நம்ம நண்பன் மன்மத ஹரிஸ் ரொம்ப ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். தென் படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் காமெடியாக போச்சு. ஆக மொத்தம் கதையை பார்த்தீங்கன்னா படத்தில் ஒன்றுமே இல்லை கைஸ். என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்குது, மற்றபடி மொக்க கதை. தென் அப்படியே வெளியில் வந்து எல்லாரும் பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே அலப்பறை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்களும் கொஞ்சம் நேரம் பட்டாசுலாம் வெடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பையன் நடுங்கிறான் கை. பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு டீ குடிக்க வந்துட்டோம் நண்பர்களே. கோயம்புத்தூரே பார்த்தீங்களா பனிமண்டலமாக இருந்துச்சு. இது மிஸ்டோ பனியும் இல்லை நண்பர்களே, ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன், அவ்வளோ ஏர் பொல்யூட் ஆயிருந்துச்சு. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாய்.